ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1/7/2024க்கான ஒரு மணி டியர் லாட்ரி சார்ட் கசிங் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 6 அடித்தப்ப அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் எடுத்து 9 எடுத்து ஒரு நாள் கேப்பில் பி போர்டில் பவரில் 4ன்னு அடிச்சிருக்கிறாங்க. இங்கே ஏ போர்டு 6ன்னு வந்தப்போ பக்கத்தில் இருக்கிற 1 எடுத்து ஒரு நாள் கேப்பில் பி போர்டில் 1ன்னு அடிச்சிருக்கிறாங்க. இங்கே ஏ போர்டு 6 வந்துருக்குது, பக்கத்துலேயும் 6 தான் இருக்குது. பி போர்டில் 6 இல்லைன்னா 1ன்னு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 6 இல்லைன்னா 1ன்னு வரணும். வாய்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிங்க. இந்த வாய்ஸ் இப்போ வாய்ஸ் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா வேறு மைக்கு மாற்றலாம். ஏ போர்டு 6 அடித்தப்போ பாருங்கள், ஒரு நாள் கேப்பில் பி போர்டில் 4, அதுக்கு பக்கத்தில் 9, அதுக்கு பவர் 4. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 6 அடித்தப்போ அது பக்கத்தில் 1, அப்படியே டேரெக்டாக 1ன்னு வச்சிட்டாங்க. இப்போ 6ன்னு அடிச்சிருக்கிறாங்க, பக்கத்தில் 6ன்னு இருக்குது. பி போர்டில் 6 இல்லைன்னா 1 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த 0 வந்து சி போர்டிலேருந்து பி போர்டுக்கு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா 766ன்னு அடிச்சிருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0 சி போர்டிலேருந்து பி போர்டுக்கு இறங்கக்குள்ள உள்ளே பார்த்தீங்கன்னா 766ன்னு அடிச்சிருக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சி போர்டிலேருந்து 0 பி போர்டுக்கு இறங்கியிருக்குது. அதனால் நம்மளுக்கு இன்றைக்கி வெளியில் கொண்டு வரணும் ஒரு 2 நம்பரையாவது. 76, 67, அப்படி இல்லைன்னா 66 இந்த மாதிரி கொண்டு வரணும். நம்மளுக்கு இதில் பி போர்டில் 1 இல்லைன்னா 6 வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். அதனால் நம்ம 6 டேரெக்டாக எடுத்துக்கலாம். சப்போர்ட்டுக்கு 1 வச்சுக்கலாம். ஏபிபிசிஎஸ்சியில் 76, 67, 66ன்னு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். டெலகிராம் லிங்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வர கெஸ்ஸிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவோட கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க.